நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்னைக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, பிரச்சனையை ஜெயிக்கும் ஜாதகம். அப்படி இருக்கா ஜாதகத்தில்? பிரச்சனையை ஜெயிக்கிற ஜாதகம் இருக்கு. அதை சொல்றேன் எப்படின்னு. அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளை ஜெயித்து ஏழையாக பிறந்தவனும் கோட்டி சொன்னவனும் சரி ஜாதகத்தில் பார்ப்போம். முக்கியமா தனக்காரகன். அது யார் காரணம்? குரு தான் காரணம். எப்படின்னா, தனத்துக்கு குரு, அதனாலதான் தனக்காரகன் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு என்னயா பெரிய பைனான்சர், அவன் என்னயா பயங்கர லேவாதேவி பண்றவன், கையில கட்டுக்கட்டா பணம். யாரை பார்த்து சொல்றோம்? கையில பணம் கோடிக்கணக்கில் வச்சுன்னு இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்றோம். அது யார் காரணம் அப்படின்னா, குரு தான் காரணம். ஒரு ஜாதகத்துல முக்கியமா குரு நல்லா இருந்தா ஏழையாக பிறந்தாலும் குபேரனா வருவான். ஆமா, எல்லாத்தையும் ஜெயிக்கிறான். எப்படி? அதாவது லக்னத்தையும் சந்திரனையும் ராசியும் குரு பார்த்ததுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெயிப்பான். அந்த பிரச்சனை சிலருக்கு வந்தது வைங்க, ஐயோ என்ன பண்ணுவானோ, எப்படி ஜெயிப்பனோ, இது எப்படி போவோமோ, தூங்க மாட்டான். டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப், நைட்ல முயற்சின்னு இருப்பான் பொருண்டுக்குன்னு. ஆனா இந்த லக்னத்தையும் சந்திரனையும் குரு பார்த்தா, இது எக்ஸாம்பிள், வேற ஒன்றும் இல்லை. லக்னத்துக்கு 7ல் குரு, சந்திரனுக்கு 5ல் பார்வை, குரு பார்வை 7, 9 அந்த மாதிரி இருந்தா நிச்சயமா சக்சஸ், பிரமாதமா வருவாங்க. சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் வைங்க. வேற லக்னம் போடுறேன். இப்போ இந்த லக்னம் குரு இங்க இருக்குன்னு வைங்க. சப்போஸ் லக்னத்தை குரு பார்த்தான், 5, 7, 9 குரு பார்வை, இந்த மாதிரி இருந்தா எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. இல்ல லக்னத்தை இல்லை சந்திரனை மட்டும் பார்த்தது பரவாயில்லை, சந்திரனை பார்க்கல லக்னத்தை மட்டும் பார்த்தது பரவாயில்லை. ஆனா லக்னத்தையும் சந்திரனையும் குரு பார்க்கலன்னா பல பிரச்சனையில தான் இருப்பாங்க. ஒன்று போனா ஒன்று, தீரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அது மட்டுமல்ல, ரெண்டாவது இன்னொன்று தீமை. எப்படின்னா, லக்னம் வைங்க, ரிஷப லக்னம். இந்த லக்னத்துக்கு 2, 11 கூடியவன், முக்கியமா அதுதான் மெயின். 2, 11 கூடியவன் 9ல் இருக்குன்னு வைங்க. புதனும் குருவும் இருந்தா ஐயா எல்லாத்தையும் ஜெயிப்பான். எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஜெயிப்பான். ஏன்னா குரு மெயின். ஆமா, எல்லாத்தையும் ஜெயித்து ஒண்ணுமே இல்லாதவன், அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவன் பிரமாதமா கூட்டி சொன்னா வந்துடுவான். கேரண்டியா நான் சொல்லுவேன், என் அனுபவத்துல நான் பார்த்ததுதான், நிச்சயமா உண்டு. அது மட்டுமல்ல, ஐயா குரு மறைஞ்சிருக்குன்றான். சரி, கடகலக்கணும், குரு இங்க 12ல் மறைஞ்சது. முடியுமா? முடியும். எப்படி? இந்த குரு 6 கூடியவன், இந்த வீட்டுக்குரியவன் 12ல், 6, 8, 12 கூடியவன் மறைந்தால் நிச்சயமா தனத்தை கொடுப்பான். அதே நேரத்துல இன்னொன்னு முக்கியமான குரு காரணகர்த்தா. எப்படின்னா, உங்க ஜாதகத்துல குரு அருமையா இருக்கணும். இப்போ இதே இந்த லக்னம் வைங்க, ரிஷப லக்னம். குரு ஒருத்தர் சொல்றாரு, சார் குரு மகரத்துல நீச்சம், என்ன சார் செய்வார் அவரு, எப்படி சார் கொடுப்பாரு கேட்கலாம். இந்த குருக்கு வீடு கொடுத்தவன் தனி, லக்ன கேந்திரத்தில் இருந்தான் அவன் ஏழையா இருந்தாலும் நிச்சயமா பொருளாதாரம் படிப்படியா உயர்ந்து வண்டி வீடு வாசல் வாங்கணும், கட்டுக்கட்டா பணத்தை பார்ப்பான். சந்தேகமே இல்லை. ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்து ஒரு ஏழைய கோட்டீஸ்வரன் ஆக்குது. எப்படி? இந்த தசை வரணும், குரு தசையோ இல்ல குருவுக்கு வீடு கொடுத்தவனோ வந்ததுனாலும் பெருத்த பணக்காரன் ஆயிரம்.
சந்தேகமே இல்லை. ரெண்டாவது குரு பாருங்க, இப்போ இந்த லக்னம் மீன லக்னம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு அதிபதி குரு 10ல இருக்கிறாரு ஜீவத்துல. அந்த ஜீவனத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு 11 கூடிய சனி சேர்ந்திருந்தால், ஐயா சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர 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 35-40 வயசுக்கு மேல 7-8 வீடுக்கு அதிபதி, 10-12 காலுக்கு அதிபதி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வசந்த யோகம் வளர்த்து விட்டுடும் பிரமாதமா. சந்தேகம் இல்லை, கேரண்டியா சொல்லலாம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால் எந்த பிரச்சனையும் நீங்க தீர்க்கலாம். அந்த தீர்க்கிறதுக்கு அந்த குரு உங்க ஜாதகத்துல லக்னத்தையாவது சந்திரனையாவது பார்க்கணும். லக்னத்தையும் சந்திரனையும் பார்த்து விட்டால் 35 வயசு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் பிரமாதம் வந்துடுவோம், கேரண்டியா சொல்லலாம். கவலையே படாதீங்க. இப்போ இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னா கடக லக்னம் வைங்க. இந்த லக்னத்துக்கு 11 கூடியவன் சுக்கிரன், லக்னத்துக்கு பாக்யாதிபதி அதாவது குரு, 11 கூடியவன் 9 கூடியவன் இணைந்து இங்க இணைந்து இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல இருந்தாலும் 11 கூடியவன் 9 கூடியவன் இணைந்து பஞ்சமத்துல இருந்தாலும் பிரமாதமா வருவாங்க. உங்களுக்கு டீட்டெயிலா எழுதிடுறேன். 2 11 கூடியவன் 9ல இருந்தாலும், 2 11 கூடியவன் 5ல இருந்தாலும், 2 9 கூடியவன் 11ல இருந்தாலும், 2 5 கூடியவன் 9ல இருந்தாலும் நிச்சயமா நீங்க பெருத்த பணக்காரன், சந்தேகமே இல்லை. அதே நேரத்துல இன்னொன்னு எப்படின்னா, கடக லக்னம் குரு 5ல இருக்குன்னு வைங்க, பிரமாதமா வருவாங்க. அது எப்படி? காரணம், குரு பார்வை 5 இந்த இடத்துல மீனத்தை பார்க்குது, லக்னத்துக்கு 11 பார்க்குது, லக்னத்தையும் பார்க்குது. பாருங்க, அதுதான் முக்கியம். லக்னத்தையாவது ராசியாவது பார்க்கணும். குரு தனித்து பஞ்சமத்துல இருந்து பாகியத்தை பார்க்குது, லாபத்தை பார்க்குது. இந்த லக்னம் மட்டும் இல்லை, எந்த லக்னமாக இருந்தாலும், லக்னத்துக்கு 5ல குரு இருந்தாலும் சூப்பர் பிரமாதமா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வேலை எப்படி யோசனை பண்றவன பிரமாதமா கை நிறைய காசு வச்சுக்கின்னு சந்தோஷமா பிரமாதமா ஆனந்தமா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.